ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க, இப்போ நம்ம பொங்கல் விழாக் தான் பார்க்க போகிறோம். போகி அன்னைக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் சூப்பராக ஃபயர்லாம் வச்சு செமையாக வந்து செலிப்ரேட் பண்ணினாங்க. அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டு முன்னாடி அழகாக ஒரு பொங்கலுக்காக ஒரு ரங்கோலி போட்டாச்சு. சின்னதாக ஒரு ரங்கோலி போட்டாச்சு. பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நைட்டே வந்து ப்ரிப்ரேஷனாக எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பொங்கல் பண்ணுறதுக்கு மஞ்சள், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதோட பாத்திரம், பொங்க பாத்திரம், தேங்காய் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி பூஜை பாத்திரங்களும் எல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு நீட்டாக எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சூப்பராக சாமி கும்பிட முடியும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் டே மார்னிங் சூப்பராக பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு குளித்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நான் வந்து பால் பொங்கல் தான் வந்து பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து 9 o'clock மேலே தான் நல்ல நேரம் இருந்தது. நான் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பாசிப்பருப்பு சாம்பார், அதுக்கப்புறமா வரகரிசியில் வெண்பொங்கல், அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பண்ணி வச்சாச்சு. பொங்கல் வந்து நல்ல நேரம் பார்த்து தான் நம்ம வைக்கணும். ஸோ அதனால் வந்து 9 o'clock மேலே தான் நல்ல நேரம் இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு பால் பொங்கல் வந்து அந்த டைமில் வச்சாச்சு. பால் பொங்குறத வந்து நம்ம வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன். நல்லாவே பொங்கிடுச்சா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்க முடியல எனக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்குனதுக்கப்புறமா நல்ல பச்சரிசியும் கொஞ்சம் வந்து பாசிப்பருப்பும் நல்லாவே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே காலையில் எந்திரிச்சோனையே ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம அந்த பாத்திரத்தில் பொங்கல் பாத்திரத்தில் சாமி கும்பிட்டுட்டு நம்ம போட்டாச்சு. இப்போ இது ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு இந்த பொங்கல் வந்து ரெடி ஆகுறதுக்கு. ஏன்னா 10:30க்குள்ளார பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொங்கல் வச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பால் பொங்கல் வந்து தனியாக வந்து சாமிக்காக படைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் பால் பொங்கல் தான். இப்போ வந்து நல்லா நெய்யில் முந்திரி, திராட்சையெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. சக்கரை பொங்கலுக்கும் கொஞ்சம் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா பால் பொங்கலுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி போட்டாச்சு. நல்லா நிறைய நெய் சொட்ட ஊற்றி அழகாக சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக நம்ம படைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பால் பொங்கல் வைக்கிற டைம்லேயே பார்த்திங்கன்னா சாமிக்கெல்லாம் நல்லா பூவெல்லாம் அலங்காரம் வச்சு, அப்புறமா கரும்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சு நம்ம கபோர்ட்லேயே வந்து மாட்டி விடுற மாதிரி நான் பண்ணிட்டேன். ரொம்ப திருப்திகரமாக சாமி கும்பிட்டேன். ஆக்சுவலாக எளிமையான ஒரு சின்ன சிம்பிளான ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் தான் எங்கள் வீட்டில். எல்லோரும் ஊரில் இருந்து இந்த மாதிரி நம்ம ஊரில் இருந்தால் நம்ம வந்து செம சூப்பராக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நம்மளோட சொந்தங்கள் பந்தங்களோட இது வந்து தனியாக நம்ம இந்த மாதிரி பொங்கல் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையாலுமே சரியான போரிங் தான். 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட் முன்னாடி இருக்கிற டெம்பிள் போயாச்சு. நானும் என் பொண்ணும் தான் போயிருந்தோம். பப்பி இருக்கிறங்காட்டி எங்கள் வீட்டில் அவர்னால் வர முடியல. பப்பியை பார்த்துட்டு அவர் வீட்லேயே உட்காந்துட்டாரு. ஸோ வந்து நல்லா திருப்திகரமாக சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாச்சு. என் பொண்ணு திடீர்னு பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிட்டா. வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 kilometers தான் இருக்கும் இந்த மால் வந்து. மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தனுஷோட மூவி தான். சூப்பராக இருந்தது மூவி. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. வெளியிலலாம் பார்த்திங்கன்னா விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் போனோம். என்னோட கணவருக்கு அடிதடி படம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்காது. அவருக்கு வந்து காமெடி அந்த மாதிரி படம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் வரல, நீயும் பொண்ணும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. அது இல்லாமல் பப்பி வேறு இருந்தது. ஸோ பப்பி பார்த்துட்டு அவர் வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணார் பொங்கல் அன்னைக்கு. நாங்கள் 2 பேருமே ஜாலியாக போயிட்டு நல்ல மூவியெல்லாம் பார்த்துட்டு திருப்திகரமாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா தனுஷோட மூவியில் கர்ணன், அசுரன் அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சது. அதே லிஸ்ட்டில் வர்றதான் இந்த கேப்டன் மில்லரும் ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருந்தது இந்த மூவி. வைரலாக ஓடிட்டுருக்கிற ஒரே ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோவில் நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா 21 years ஓல்டு ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா எம்பி ஆயிருக்கா. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் சாங்கை அவ்வளோ வெறியாக பாடியிருப்பா. அதே மாதிரி தனுஷ் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சாங் செம்மையாக ஆடியிருப்பார். உண்மையாலுமே அமேசிங்காக இருந்தது அந்த சாங் வந்துட்டு. 3:50க்கு தான் வந்து மூவி இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூவிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த பாப்கார்ன்
குடிக்கிறதுக்கு பெப்சியும் வாங்கிட்டு அது காம்போவாமா அப்படியே சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். எனக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே சைனீஸ் ஃபுட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அதனால சைனீஸ் ஃபுட்டு தான் வந்து அதுவும் வெஜிடேரியன்னா ரொம்ப பிடிக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் 99 அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் இருந்தது. அதையும் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு பார்த்தீங்கன்னா இது ரம்பை பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கெல்லாம் நம்ம போடுற மாதிரி ஒரு லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்பில் நான் கேட்டேன். எனக்கு இந்த செடி வாங்கி வளர்த்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். சரி அதை தான் அப்படியே பதியம் போட்டாச்சு. பொங்கல் அன்னைக்கு தான் வந்தது. ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. அமேசானில் தான் நான் வந்து இது வந்து புக் பண்ணியிருந்தேன். உடனே வந்துருச்சு. அன்னைக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உளுந்த வடை தான். என்னோட கணவருக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருந்தது. ஸோ அடுத்த நாள்லாம் ஆஃபீஸ் போயாச்சு. ஸோ அவர் வர்றதுக்காக ஈவினிங் டைமில் தான் பார்த்தீங்கன்னா உளுந்த வடை பண்ணது. இந்த ரெசிபி ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.